தமிழ் மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த இந்த வலிகாமம் வடக்கு பிரதேசம் 1990ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டு இங்கிருந்த மக்கள் இராணுவத்தினருடைய தாக்குதல்கள் மற்றும் கொலைகள் கடத்தல்கள் காரணமாக வெளியேற வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். 90ஆம் ஆண்டிலிருந்து இந்த பகுதி முழுமையாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய ஆக்கிரமிப்பில் இருந்தது. 2012-13ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே தான் இங்கே மீள்குடியேற்றங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. பல பகுதிகளில் மீள்குடியேற்றம் நடைபெற்ற போதும் தையிட்டியில் சில பகுதிகள் விடுவிக்கப்படவில்லை. அவ்வாறு விடுவிக்கப்படாத பகுதி தொடர்ந்து இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அவ்வாறு இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டில் இருந்த இந்த பகுதிக்குள்ளே சட்டவிரோதமான முறையில் உறுதிக்காணிகளை கொண்டிருந்த தனியார் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளிலே சட்டவிரோதமான முறையிலே எந்த விதமான சட்டபூர்வ அனுமதிகளும் இல்லாமல் ஒரு விகாரை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு திஸ்ஸ விகாரை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இங்கே அந்த விகாரை அமைந்திருக்கிற இடத்திலிருந்து சுமார் ஒரு 150-200 மீட்டருக்குள் ஒரு 20 பரப்பு காணி 50ஆம் ஆண்டுகளிலே இங்கே தொழில் செய்து கொண்டிருந்த கூலி தொழில் செய்த சிங்கள சகோதரர்கள் வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காகவென இங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழ் முதலாளி ஒருவரால் அன்பளிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு பௌத்த பிக்கு ஒருவருக்கு. அந்த காணி இருக்கத்தக்கதாக அதற்குள் அந்த விகாரையை கட்டுவதற்கு பதிலாக தனியார் காணிகளை ஆக்கிரமித்து இந்த இராணுவத்தில் இந்த விகாரையை கட்டியிருக்கின்றார்கள். இது ஒரு சட்டவிரோதமான செயல்பாடு. இந்த காணிகளிலே இந்த மண்ணிலிருந்து இடம்பெறுவதற்கு முன்னர் இந்த மக்களுடைய வாழ்வாதாரமாக அந்த மக்கள் அந்த காணிகளிலே விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். 30 ஆண்டுகள் போரால் வந்து அந்த மக்கள் இடம்பெயர்ந்திருந்த நிலையிலே அவருடைய வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்பட்டிருந்தது. போர் முடிந்த பின்னர் பல இடங்களில் குடியேற்றம் நடைபெற்ற பொழுதிலும் வந்து இவர்கள் தங்களுக்கு அந்த வீடுகள் காணிகள் தரப்படும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த நேரத்திலே அவர்கள் இங்கே ஒரு சட்டவிரோத கட்டுமானத்தை கட்டியதால் இன்று வரை அந்த காணிகள் விடுவிக்கப்படவில்லை. அதன் காரணமாக அந்த மக்கள் இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என கோரி தொடர்ச்சியாக பிரதேச செயலகத்திலும் மாவட்ட செயலகத்திலும் மற்றும் ஜனாதிபதி செயலகம் வரை பல்வேறுபட்ட இடங்களிலே மகஜர்களை கொடுத்து நீண்ட காலமாக ஈடுபட்டு திரிந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒருபுறம் காணி விட வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டு திரிகின்ற பொழுது இரகசியமாக இங்கே இந்த பௌத்த விகாரை கட்டப்பட்டு திறப்பு விழா நடைபெறப் போகிறது என்ற செய்தி அறிவிப்பு வெளிவந்த பின்னர் தான் அந்த மக்களுக்கு தெரியும் இங்கே ஒரு விகாரை கட்டப்பட்டு விட்டது என்று சொல்லி. அதுக்கு பிற்பாடு 23ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதியிலிருந்து இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் ஏனைய வழிகளில் மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்த நிலையிலே ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அன்றிலிருந்து நாங்கள் ஒரு மக்கள் அரசியல் பிரமுகர்கள் என்ற அடிப்படையில் அந்த மக்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையிலே நாங்களும் அந்த மக்களோடு கலந்து கொண்டு 2.5 ஆண்டுகளாக இந்த போராட்டத்திலே நாங்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த மக்களுடைய கோரிக்கையெல்லாம் தங்களுடைய சொந்த காணி விடுவிக்கப்பட வேண்டும் என்பது. மாற்று காணிகளை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மக்கள் தயாராக இல்லை. தாங்கள் பூர்வீகமாக தங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் வாழ்ந்த நிலம் தங்களுக்கு வேண்டும் என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் இந்த அரச இயந்திரங்கள் வந்து இந்த போலீஸாரும் ஆளுநர் அலுவலகமும் இந்த மக்கள் மீது நெருக்கடிகளை பிரயோகித்து அச்சுறுத்தல்களை பிரயோகித்து மாற்றுக்காணிகளை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கான முயற்சிகளிலே தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனாலும் மக்கள் அந்த அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாமல் சொந்த காணி வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றார்கள். இந்த போராட்டமானது சிங்கள மக்களுக்கு எதிரான போராட்டம் அல்ல, பௌத்தர்களுக்கு எதிரான போராட்டம் அல்ல. நாங்கள் பௌத்தர்களுடைய நண்பர்கள், சிங்கள மக்களுடைய நண்பர்கள். அவர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் நாளாந்தம் இந்த யாழ்ப்பாண மண்ணுக்கு வந்து செல்லுகின்றார்கள். எந்த ஒரு இடத்திலும் அந்த மக்களுக்கு எந்த இடையூறுகளும் எந்த ஒரு தனி தமிழ் மகனாலும் ஏற்படுத்தப்பட்டது கிடையாது. அவர்கள் தனிநபர்களாக ஏழைகளும் பெறுகிறார்கள், பணக்காரர்களும் பெறுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய வசதிக்கு விருப்பமெல்லாம் விரும்புகிற இடமெல்லாம் செல்கிறார்கள், விரும்புகிற இடங்களிலே தங்குகிறார்கள். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக அவர்கள் வந்து செல்கிறார்கள். யாருக்கு எதிராகவும் தமிழ் மக்கள் எந்த செயல்பாடுகளிலும் ஈடுபட்டதில்லை. ஆனால் இது ஒரு தனியார் காணியில் சட்டத்துக்கு புறம்பாக சட்டவிரோதமாக இந்த தமிழ் மக்களை இனஅழிப்பு செய்த இராணுவத்தினரால் கட்டப்பட்டிருக்கிற இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும். அது அந்த காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற மக்களுடைய கோரிக்கை நியாயமானது என்ற அடிப்படையில் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. இங்கே ஒரு நீண்ட இனப்பிரச்சனை 75 வருடங்களாக இருக்கிறது. இந்த இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் சட்டம் எல்லோருக்கும் சமனாக நீதியை வழங்க வேண்டும். அந்த உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும். அதற்கான ஒரு முதல் நடவடிக்கையாக இந்த சட்டவிரோத கட்டிடம் அகற்றப்படுவது என்பது அவசியமானது. அனுரகுமார சொல்லிக்கொள்வது போல் தான் இனவாதமற்றவர் மதவாதமற்றவர் என்பது உண்மையாக இருந்தால் இந்த சட்டவிரோதமாக இங்கே தங்கியிருக்கிற பிக்குவை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நேற்றைய தினம் ஒரு செய்தி வந்திருக்கிறது. சிறைச்சாலையிலிருந்து ஒரு கைதி ஒருவர் அவருடைய அனுமதி இல்லாமல் விடுவிக்கப்பட்டதற்காக சிறைச்சாலை ஆணையாளரையே இடைநீக்கம் செய்து கைது செய்கிற அளவுக்கு ஒரு நாடகம் ஒன்று ஆட முடியும் என்று சொன்னால்
ரெண்டினங்களுக்கும் இடையிலே வந்து 75 வருடங்களாக இருந்த பகை முடிவுக்கு வர வேண்டிய நேரத்திலே வந்து புதிதாக ஒரு பகையை ஏற்படுத்தி ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு அந்த நோக்கத்திற்காக மட்டுமே இந்த விகாரை அமைக்கப்பட்டு அதனால் பிரச்சனைகள் உருவாக்கப்படுகின்ற நேரத்திலே ஒரு இன நல்லிணக்கத்திற்காக ஏன் இந்த சட்டபூர்வமான செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிற பிக்குவை கைது செய்ய முடியாது? சட்டவிரோதமான கட்டுமானத்தை கட்டிய அந்த இராணுவ தளபதியையும் அந்த இராணுவ பொறுப்பானவர்களையும் ஏன் விசாரணைக்கு உட்படுத்த முடியாது என்ற கேள்வியையும் இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே வந்து எங்களுடைய ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கிற சூழலிலே ஜனநாயக ரீதியாக நாங்கள் உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். அதற்கு ஒன்று அரசியலமைப்பு ரீதியாகவும் எங்களுடைய உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். சட்டம் எல்லோருக்கும் சமனாக நீதி வழங்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஆகவே இது ஒரு நீதிக்கான போராட்டம். தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் இந்த மண்ணிலே ஒற்றுமையாக வாழ்வதற்கு எல்லோருக்கும் நீதி சமனாக கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டும். அதற்கான ஒரு பாரிய அழுத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் இந்த போராட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. பல்வேறு சிங்கள அமைப்புகள் சிங்கள மக்கள் இந்த மண்ணுக்கு தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று அங்கே கூடுதலாக வந்திருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால், இந்த இனவரி பிடித்த தரப்புகளாலே பொய்யான செய்திகள் தென்பகுதியிலே பரப்பப்பட்டு அப்பாவி சிங்கள மக்கள் ஏமாற்றி பொய் சொல்லி இங்கே அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே சில இனவரி கொண்ட சிங்கள இனவாத அடிப்படைவாத அமைப்புகளும் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த மக்கள் இங்கே வந்ததிலே பிரதானமான சூத்திரதாரிகளில் ஒருவராக இந்த பலாலி ஓய்சியும் ஒருவராக இருக்கின்றார். அவரும் இந்த சட்டவிரோத விகாரையினுடைய செயல்பாடுகளுக்கு முழுமையாக உந்துதலாக இருக்கிறார். சட்டவிரோத செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக அந்த பிக்குவுக்கு வந்து உந்துதல் அளிக்கின்ற செயல்பாடுகளாகத்தான் அவருடைய செயல்பாடுகளும் இருக்கின்றன. நாங்கள் சிங்கள மக்கள் வந்ததற்கு நாங்கள் எந்த ஒரு இடத்திலும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் அந்த மக்கள் இந்த இடத்திற்கு வந்து எங்களுடைய கதைகளை கேட்க வேண்டும். ஏன் நீங்கள் இதில் இந்த எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறீர்கள் என்ற உண்மையை அறிவதற்கு அவர்கள் முயல வேண்டும். நாங்கள் அவர்களுக்கு அந்த உண்மைகளை விளக்குவதற்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். நாங்கள் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, பௌத்தர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் எங்களுடைய காணிகளை பலவந்தமாக ஆக்கிரமிப்பதை ஒருபொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த நீதியை நிலைநாட்டுவதற்கு அந்த சிங்கள மக்கள் எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும், எங்களுக்காக போராட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை நாங்கள் அவர்களிடம் முன்வைக்கிறோம். வழமைக்கு மாறாக இன்றைய தினம் உலங்கு வானூர்தியில் ரோந்து பணிகள் மற்றும் கலகமடக்கும் போலீசார் குவிக்கப்பட்டது. இது அரசாங்கத்தினுடைய ஒரு தவறான அணுகுமுறையினால் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு விடயம். இன்றைய இந்த கலகமடக்கும் போலீசார் தென்னிலங்கையிலிருந்து வரவழைக்கப்பட்டதுக்கு நான் நினைக்கின்றேன் என்று ஒரு 3-4 கோடி பணம் செலவாகி இருக்கும். இந்த ஒரே ஒரு பிக்குவை கைது செய்து இந்த பிணக்கு தீர்க்கப்படும் வரைக்கும் இந்த விகாரை செயல்பாடுகளை மூடுவதாக அறிவித்திருந்தால் இந்த பிரச்சனை நாங்களும் இங்கே ஆர்ப்பாட்டம் செய்ய போவதில்லை. ஏனென்றால் அது மூடப்பட்டிருந்தால் அது மேலும் வளராது என்கின்ற ஒரு இடத்திலே வந்து நாங்கள் அமைதியாக இருக்க முடியும். ஆனால் நாங்கள் இதில் போராட்டம் நடத்தாமல் விட்டால் இது விரிவாக்கப்பட்டு அயல் உள்ள காணிகளும் கையகப்படுத்தப்பட்டு இங்கே தமிழர்களை இந்த பிரதேசத்தில் வாழ முடியாத நிலைமை உருவாகும். ஆகவே அரசாங்கம் இந்த இனவாத செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமாக இருந்தால் சட்டவிரோதமாக தங்கியிருக்கிற பிக்குவை உடனடியாக வெளியேற்றி இந்த இடத்தை சீல் பண்ணி இருந்தால் பின்னர் இப்பொழுது நடைபெறுகின்ற அந்த காணி கையளிப்பதற்கு அவர்கள் ஏதோ முயற்சி செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். அந்த செயல்பாடுகள் நிறைவேறுகிற பட்சத்திலே மக்களிடம் காணிகளை ஒப்படைக்கின்ற பொழுது இந்த பிரச்சனைகளும் இருக்காது. ஆகவே இன்று இந்த கலகமடக்கம் போலீசார் இங்கே கொண்டு வரப்பட்டிருப்பது என்பது எங்களுடைய மக்களை அச்சுறுத்தி இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளாமல் தடுத்து இந்த சட்டவிரோத விகாரை செயற்பாடுகளை இடையூறின்றி செய்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாடாகவும் தான் இவர்களுடைய இந்த நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டதும் 3-4 வாகனங்களிலே 300-400 கலகமடக்கம் போலீசார் கொண்டு வந்து இறக்கப்பட்டிருக்கிறதும் இந்த ஓட்டக்கணவன் என்று சொல்லப்படுகிற அந்த நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்கிற கழிவு தண்ணியோடு வந்து நிற்கிறதுன்னு சொல்லுகிறார்கள். இது எல்லாத்தையும் கொண்டு வந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒருபொழுதும் இந்த அணுகுமுறை ஒருபொழுதும் இந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு உதவப் போவதில்லை. ஏனென்றால் நாங்கள் இங்கே கலவரத்தை ஏற்படுத்த போகிறோம் என்று சொல்வதெல்லாம் பொய். ஏனென்றால் நாங்கள் 2.5 வருடமாக போராடுகிறோம். ஒரு சந்தர்ப்பத்தில் கூட இதிலே இங்கே நூற்றுக்கணக்கான இராணுவத்தினர் தினமும் இந்த ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களிலும் வந்திருக்கிறார்கள். இவருக்கும் நாங்கள் எந்த தீங்கையும் ஏற்படுத்தவில்லை. அப்படி இருக்கிற பொழுது எங்களுடைய பக்கத்திலிருந்து அப்படியான செயல்பாடுகள் எதுவும் நடைபெறாது என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆனாலும் எங்களுடைய மக்கள் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்வதை தடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இவ்வளவு போலீசார் குவிக்கப்பட்டு இந்த கலகமடக்கம் போலீசாரும் கொண்டு வந்து இந்த கைவிலங்குகளோடும் எல்லாம் நிற்கிறார்கள். அங்கே கொட்டாந்தடிகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இது அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக மட்டும்தான் ஒரு ஜனநாயகத்தை அச்சுறுத்தி ஒடுக்குகின்ற செயல்பாடு.